ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப ஸ்பைசியான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பீஸா எப்படி செய்யலாம்ங்க பார்க்க போறோம். இது வந்து சிக்கன் சீஸ் பீஸா. ரொம்ப ஜூஸியா டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நீங்க வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதுக்காக ஒரு பவுல்ல கொஞ்சமா ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு ஈஸ்ட் சுகர் போட்டிருக்கேன். இவ்வளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரைஸ் ஆக விட்டுருங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறமா மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டு உப்பு போட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுருக்கேன். அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம். இதோட முழு அளவுகள் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அப்புறமா இதில் நம்ம ரைஸாக விட்டுருந்ததுல கொஞ்சமா மைதா மாவு அப்புறமா பட்டர் சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு செமி சாஃப்ட் டோவா நம்ம வந்து கொண்டு வரணும். கையை வச்சு நல்லா பசைங்க. தேவைப்படும் போது நல்லா ஹாட்டான வாட்டர் சேருங்க. வெதுவெதுப்பான தண்ணி வந்து சேர்க்கணும். சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா இது நல்லா ரைஸ் ஆகி வராது. இப்போ வந்து கவுண்டர் டாப்ல போட்டுட்டு நம்ம வந்து நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 2 மணி நேரம் நல்லா பொங்கி வர விட்டுடலாம். இப்போ வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துலயே நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்து அப்படியே எடுத்து மாற்றி வச்சிடலாம். பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, மாவு 2 மணி நேரம் கழிச்சு நல்லா சூப்பரா சாஃப்டா பொங்கி வந்திருக்கு. இப்போ இது 2 போர்ஷனை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒன்றில் தான் எனக்கு பீஸா பண்ண போகிறோம். இதுக்காக நான் வந்து 8 இன்ச்சில் இருக்கக்கூடிய டின் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுடலாம். கொஞ்சம் பொங்கி வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி குத்து விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து வேக வைக்கும் போது நல்ல புஷ்ஷுன்னு பன் மாதிரி பொங்கி வராது. இப்போ இதில் பீஸா சாஸ் போட்டுக்கலாம். இது வந்து வீட்டில் ரெடி பண்ணது. தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக மசாலா சீஸ் வந்து துருவி சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம வந்து பொரிச்சு எடுத்த இந்த சிக்கன் பீஸை வச்சுட்டு வெங்காயம் வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கார்ன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தேவைப்பட்ட கேப்சிகம் அப்புறமா ஆலிவ்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சீஸ் போட்டுட்டு ஒரேகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு பட்டரும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே ஓவனில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் பேக் பண்ணுங்கள். கடாயில் அப்படின்னாலும் அதே சமயம் 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். இப்போ அவ்வளோதான், நல்ல ஜூஸியாக டேஸ்டியான சிக்கன் சீஸ் பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.